தனிநபர் மட்டும் கிடையாது. சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனே ஒரு மேஷத்துல காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசியில உச்சம் பெற முதன்மையானவர்களா பேர் வாங்கிறாங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான பூர்வ புண்ணியாதிபதியா பெற்றவர்கள் இவர்கள். லக்னத்தின் அடிப்படையிலையும் அந்த குரு சாதகமா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசிக்காரர்கள் ஸ்டேட்டஸ் போட வேண்டியதில்லை. வாழ்க்கையே ஸ்டேட்டஸா மாறிடும். ஸ்டேட்டஸ் எல்லாம் இவங்களை தேடி வரும். பதவி, புகழ், அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்னடா அது, படிப்பை பாதியில் நிறுத்தினாரு, ஏதோ பண்ணினாரு, எங்கெங்கயோ போனாங்க வந்தாங்க. அது பெண்கள் ஆண்கள் எதை வேணாலும் எடுத்துங்களேன். ஏதோ பாதியில் போனாங்க வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டுவது, தன்னை சுற்றி ஆட்களை எப்பயுமே வச்சிருப்பது. இவங்களுக்கு அதிகம் திருஷ்டி யாருனால வரும்னு நினைக்கிறீங்க? கூடவே இருக்கிற ஆட்கள்னால தான். வேலை ஆட்கள்னால, இவங்களோடு சக ஊழியம் பண்ணக்கூடியவர்கள், ஊழியர்கள்னால, இவர்களுடைய பதவிக்கு கீழ் பதவியில் இருப்பவர்கள். அதிகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்க பதவிக்கு கீழே இருக்கிறவங்க பொறாமப்பட்டு கண்டிஷ்டி பண்றாங்களோ இல்லையோ, இவங்க பதவிக்கு மேலே இருக்கிறவங்களே அவ்வளோ பெரிய பதவியினுடைய உச்சத்துல இருந்து நமக்கு கிடைக்காத மரியாதை, எங்கே போனாலும் இவங்களை வான்னு கூப்பிடுறாங்க. 4 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, மதிப்பாக பேசுகிறாங்க, சபையில் மதிக்கிறாங்க, பத்திரிகையில் முதல் பேராக போடுறாங்க. நான் பெரிய பதவியில் இருக்கேன், ஊருக்கு முக்கியஸ்தனாக இருக்கேன், என்னைய கூப்பிடல, வயசில் சின்ன ஆளாக இருக்காப்புல, ஆனால் கூப்பிட்டு வச்சு மதிக்கிறாங்க.